ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லயா விலாக்ஸ். டக்குன்னு ஒரு புளிக்குழம்பு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, வெந்தயம் பிடிக்குங்கிறவங்க லைட்டாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 7 பல் பூண்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி அதோடு சேர்த்துருங்க. இதையும் இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இன்றைக்கி நம்ம புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கும் முருங்காவும் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதோட எந்த காய் வேணாலும் சேர்த்து வைக்கலாம். கத்திரிக்காய், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காய் சேர்த்துக்கோங்க. இது நமக்கு டைம் இல்லை, டக்குன்னு ஒரு புளிக்குழம்பு வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யலாம். ரொம்பவே ஈஸியாக சுலபமாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை போய் பார்க்கலாம். இதில் நான் 2 ஸ்பூன் புளிக்குழம்பு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். புளிக்குழம்பு மசாலா இல்லை அப்படின்னா நம்ம மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காயில் எல்லா சைடும் இது ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்ட பிறகு நான் ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அது வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் ஊற்றிக்கோங்க. இப்போது உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி ஊற்றினா போதும். ஓரளவுக்கு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஊற்றும்போது காய் வேக ரொம்ப லேட் ஆகும். இந்த ஸ்டேஜில் அது ஊற்றி கொதிச்சிட்ருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம தேங்காயை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா கிளறி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு பத்தலை, இல்லை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இல்லை திக்காக வேணுங்கிறவங்க அப்படியே அதோட விட்டுருங்க. இப்போ பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பரான புளிக்குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது கூட வத்தல், ஆம்லேட் போட்டு நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.